வண்ணமொழி குழந்தைக்கு பாலூட்டும் தாய், அங்கு நான் விட்டெறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய். துயரம், இந்த துயரம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மீனவர்களின் வாழ்விலே விடியல் இல்லை என்ற, எனக்கு சோத்துக்கே வக்கில்லை, அவரை சந்தித்த பின் எனக்கு சோறு திங்க நேரமில்லை என்கிறார். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்பது ஓர் அரிதான அருமையான குறள். இந்த குறளின் பொருள் என்னவென்றால், சொலல் வல்லன் சொல்லுவதிலே வல்லவன், சோர்விலன் சோர்வே இல்லாதவன், அஞ்சான் அவையஞ்சாதவன், அவனை இகழ்வெல்லல் சொற்போரிலே வெல்வது யாருக்கும் அரிதான விஷயம். இந்த குறளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் யார் என்று பார்த்தால், எத்தனையோ திரைப்பட பாடலாசிரியர்கள் வந்தாலும் கூட இந்த குறளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் கவிஞர் வாலி அவர்கள். நம் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் தான் என்றால் மிகையில்லை. அந்த அளவிற்கு சொற்கள் மளமளவென்று அருவி போல் கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆளுமைதான் வாலி அவர்கள். நம்முடைய குழலி மீடியா டாக்ஸின் இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் வாலி அவர்களின் பாடல்களின் ஊடாக பயணம் செய்வோம். வாருங்கள். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு வாருங்கள். கவிஞர் வாலி என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஒன்று தோன்றலாம், ஏன் இவருக்கு வாலி என்ற பெயர் ஏற்பட்டது என்று. இவரது இயற்பெயர் டி.எஸ். ரங்கநாதன் என்பது. டி.எஸ். ரங்கநாதன் திருச்சிக்கு அருகில் உள்ள ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர். இவருக்கு வாலி என்ற பெயரை சூட்டியவர் இவரது நண்பர், ஒரு சாலை மாணாக்கர் என்பார்கள் தமிழிலே. பள்ளியிலே இவரோடு உடன்பயின்ற மாணவர் நண்பர் பாபு அவர்கள்தான் இந்த பெயரை அவருக்கு சூட்டினார்கள். இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த காலகட்டத்திலே வார பத்திரிகைகளில், மாத பத்திரிகைகளில் பிரபலமான ஓவியராக இருந்தவர் கவிஞர் மாலி அவர்கள். இந்த மாலியின் பெயரை போலவே இவரது பெயரும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவரது பெயரை வாலி என்று மாற்றினார் அந்த பாபு என்கிற அந்த நண்பர். காரணம், வாலி அவர்கள் இயற்கையிலேயே மிக அழகாக ஓவியங்களை வரையக்கூடியவர். பாடல் ஓவியங்களை மட்டுமல்ல, நல்ல ஓவிய திறமையும் மிக்கவர் கவிஞர் வாலி அவர்கள். அதனால் அவருடைய நெருங்கிய நண்பரான பாபு அவர்கள்தான் வாலி என்னும் பெயரை ரங்கராஜனுக்கு சூட்டினார். ஸ்ரீரங்கத்தில் உரைகின்ற அந்த கடவுளின் பெயரும் ரங்கராஜன், நம்முடைய வாலி அவர்களின் பெயரும் ரங்கராஜன் என்பது சால பொருத்தம். காவிரி மைந்தன் என்று சொன்னாலும், பொன்னியின் செல்வன் என்று சொன்னாலும் அது வாலிக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த பொன்னி நதி கரையோரத்திலே உலா வந்தவர் தான் நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள். அதனால் தானோ என்னவோ அவருடைய பல பாடல்களில் அந்த காவிரியை புகழ்ந்து எழுதியிருப்பார் பல்வேறு பாடல்களிலே. நம்முடைய வாலி அவர்களின் திரைப்பயணம் தொடங்கியது எப்படி என்றெல்லாம் இனி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக அவர் அஞ்சல் அட்டையில் ஒரு பாடலை எழுதி நம்முடைய ஏழிசை வேந்தர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு அனுப்புகிறார். அந்த பாடல்தான் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரலில் வெளிவந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் எனும் பக்தி பாடல். இப்படியாகத்தான் தொடங்கியது வாலியின் பயணம். அதற்கு முன்னால் வரை அவர் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்வார்கள். குறிப்பாக இவர் தன்னுடைய ஓவிய திறமையால் ஒரு ஓவியராக திகழ்ந்தார். அதன் பின்பாக நாடகத்தின் மீது பேரார்வம் கொண்டு நாடக கலையிலே ஈடுபட்டு நாடகங்களை நடத்தினார். அப்படி அவர் நடத்தியதில் புகழ்பெற்ற ஒரு நாடகம், இவருடைய பெயரை பல இடங்களிலும் பரவச் செய்த ஒரு நாடகம் என்றால் தளபதி என்ற ஒரு நாடகம்தான் அவருக்கு பெயரை வாங்கி கொடுத்த ஒரு நாடகம். அந்த தளபதி நாடகத்தை எழுதி இயக்கினார். அதன் பின்பு பல்வேறு நாடகங்களை இயக்கினார். ஆனால் அந்த நாடகங்கள் எல்லாம் அந்த அளவிற்கு போகவில்லை என்பதால் திரைத்துறையில ஈடுபடுவது என்று முடிவெடுத்து விட்டு அங்கிருந்து சென்னை வருகிறார். வந்தவர்களையெல்லாம் வரவேற்கக்கூடிய நகரம்தான், வாழ்வளிக்கக்கூடிய நகரம்தான் சென்னை என்றாலும் எல்லோருக்கும் அது அமைந்து விடுவதில்லை. வாலியும் பலகாலம் துன்பப்பட்டார் சென்னை நகர வீதிகளிலே. சென்னை அவரை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போதெல்லாம் இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்
நடிகர் நாகேஷ் அவர்கள், நகைச்சுவை மன்னர் நாகேஷ் அவர்கள் வாலி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடனேயே தங்க வைத்துக் கொண்டார். இருவரும் ஒரே அறையில் தான் இருந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே. மெதுவாய் ஒவ்வொருவராய் சென்று சந்தித்து தனக்கான பாடல் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்திருக்கிறார் வாலி. ஒரு சில பாடல்கள் தொடக்கத்தில் எழுதினாலும் கூட இவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தந்த பாடல் வாலி என்று சொன்னால் எல்லோரும் அறியும்படி செய்த ஒரு பாடலை இவருக்கு கொடுத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். என்ன பாடலை அவருக்கு கொடுத்தார் என்றால், பாசம் திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒரு பாடலை எழுதச் சொன்னார் வாலி MS விஸ்வநாதன் அவர்கள். அப்போது வாலி அவர்கள் எழுதிய பாடல்தான். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும், மிகுந்த துன்பம், மிகுந்த வறுமை சூழல், அந்த வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் இவர் புகழ் பெற வேண்டும். இதே ஒரு சூழல் திரைப்படத்திலும் இடம்பெற்றிருக்கும். பாசம் என்னும் திரைப்படத்திலே எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிலில் இருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறார். வறுமையிலிருந்து வாலி வெளியே வருகிறார், சிறைச்சாலையிலிருந்து எம்ஜிஆர் வெளியே வருகிறார். இது இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி எழுதப்பட்ட பாடல்தான் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்த என்ற பாடல். அந்த பாடல் ஒப்புமையை பாருங்களேன். தனக்கான ஒரு உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் அந்த கதையின் நாயகன். அதேபோல் தனக்கான ஒரு புதிய உலகத்தை திறக்க எண்ணுகிறார் வாலி. இவர்கள் இருவருக்குமான வரிகளாக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், கலைகள் வாழும் கழைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் வாழும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம் என்று பாடுவார். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமுகுடம் என்றெல்லாம் பாடி அந்த தனக்கான ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நோக்கிதான் சிறையிலிருந்து அந்த நாயகன் வெளிவருகிறார். தன்னுடைய வறுமை சிறையிலிருந்து வாலி வெளியே வருகிறார். வந்தபின் அவர் சொன்ன சொல்தான் முக்கியமான சொல். தொடர்ந்து திரைப்படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் MS விஸ்வநாதன் வாலி அவர்களுக்கு. அப்போது சொல்கிறார், ஒரு மேடையிலே வாலி அவர்கள் பேசுகிறார், அண்ணன் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களை சந்திப்பதற்கு முன் எனக்கு சோத்துக்கே வக்கில்லை, அவரை சந்தித்த பின் எனக்கு சோறு திங்க நேரமில்லை என்கிறார். அந்த அளவிற்கு பாடல் வாய்ப்புகள் வந்து குவிகின்றன வாலிக்கு. இதற்கிடையே ஒரு நிகழ்வும் இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன பாடல்கள் என்றெல்லாம் பார்க்க போகிறோம். இதற்கிடையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. என்னவென்றால், இரு கவிஞர்களுக்குள் ஒரு உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே சொல்லி ஆக வேண்டும். கவிஞர் வாலி அவர்கள் திரைத்துறைக்குள் நுழைந்த காலகட்டம் என்பது பல கலையுலக பிரம்மாக்கள் பாடல் ஆசிரியர்களாக கோலோச்சிய ஒரு காலகட்டம். குறிப்பாக நம்மையெல்லாம் கவர்ந்த கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அதேபோல் மருதகாசி அவர்கள், அதேபோல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், இப்படி பல கவிஞர்கள் கோலோச்சி கொண்டிருந்த உலகிலே, அந்த திரையுலகிலே நுழைகிறார் வாலி. இதை சொல்லும்போது சொல்கிறார், கடலிலே எண்ணற்ற கப்பல்களுக்கிடையே ஒரு கட்டுமரமாக நுழைந்தவன் நான் என்கிறார் வாலி. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். அதனால் பல நாட்கள், பல ஆண்டுகள் சரியான வாய்ப்புகள் ஏதும் அமையாமல் தவித்தார் கவிஞர் வாலி அவர்கள். அப்போதெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவர் நாகேஷ் அவர்கள் என்று பார்த்தோம். அறையில் ஒரு நாள் இவர் இருந்த காலகட்டம். நமக்கு திரைப்பட பாடல் வாய்ப்புகளே இல்லை என்று ஊருக்கே திரும்பி விடலாம் என்று முடிவெடுக்கிறார் வாலி அவர்கள். அந்த நேரத்திலே PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவரை சந்திக்க வருகிறார். வாலியும் PB ஸ்ரீனிவாஸ் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள். பின்னணி பாடகர், அற்புதமான குரல் வளம் படைத்த PB ஸ்ரீனிவாஸ் அங்கு வருகிறார். அப்போது அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு போவதாய் முடிவெடுத்திருக்கிறேன் என்று ஸ்ரீனிவாஸ் அவர்களிடம் சொல்கிறார் வாலி. அப்போது ஒரு பாடலை பாடுகிறார். இன்று நான் ஒலிப்பதிவுக்கு சென்றிருந்தேன், பாடல் பதிவுக்கு சென்றிருந்தேன். அங்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் ஒன்றை பாடினேன், அதை இப்போது பாடட்டுமா என்று கேட்கிறார். பாடுங்கள் என்கிறார் நம்முடைய வாலி அவர்கள். பாட பாட மெய்மறந்து கேட்கிறார் வாலி. அந்த பாடல் என்ன பாடல் என்றால், மயக்கமா கலக்கமா
மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று அந்த பாடல் முழுவதையும் பாடுகிறார் பி.பி. ஸ்ரீனிவாஸ். அதை கேட்டுக்கொண்டே இருந்த வாலி மனதில் பல்வேறு குழப்பங்களுக்கான விடை பிறந்தது. நாம் இந்த சென்னையை விட்டு செல்லக்கூடாது, இந்த மண்ணிலேயே வெற்றி பெற வேண்டும் எனும் நம்பிக்கை விதைகளை கவியரசர் கண்ணதாசனின் பாடல் கவிஞர் வாலியின் மனதிலே விதைக்கிறது. அதற்கு பின்பு தீவிரமாக பாடல் வாய்ப்புகளை தேடினால் பல வாய்ப்புகள் அவரை வந்தடைகின்றன MSV அவர்கள் மூலமாக. நான் ஏற்கனவே சொன்னேன், பாசம் திரைப்படத்திற்காக பாடல் எழுதும் வாய்ப்பை முதல் முறையாக மிக அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் MSV என்று. அதன் பிறகும் பல்வேறு திரைப்படங்களில் அவருக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த படங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு படமாக அமைந்த படம் படகோட்டி. படகோட்டி திரைப்படத்தின் பல பாடல்களை இது கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் என்றே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கருத்தாழமிக்க பாடல்களை கவிஞர் வாலி அந்த படத்திலே எழுதியிருந்தார். ஒவ்வொரு பாடலும் அந்த சூழலுக்கு ஏற்ப முத்தான பாடல்களாக அமைந்தன. அதிலும் ஒரு பாடல் மீனவர்களின் துயரை சொல்லக்கூடிய பாடல், இன்றளவும் பொருந்தி வரக்கூடிய ஒரு பாடல். ஏனென்றால் இலங்கை பகுதியிலே இந்தியாவிலிருந்து இந்திய எல்லைக்குள்ளேயே மீன் பிடித்தாலும் கூட பல மீனவர்களை இலங்கை இராணுவ வீரர்கள் கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, அவர்களை சிறைப்பிடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றளவும் தொடர்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்தவராகவோ என்னவோ ஒரு அற்புதமான பாடலை எழுதினார் கவிஞர் வாலி படகோட்டி திரைப்படத்திற்காக. அந்த பாடல்தான் உலகத்தின் தூக்கம் தொலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை உயராதோ, ஒரு நாள் பொழுதும் விடியாதோ, தரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய், தரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய், கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் என்ற பாடல். அந்த பாடலிலே மீனவ மக்கள் படுகின்ற துயரத்தை எல்லாம் மிக அழகாக பட்டியலிட்டு செல்வார் நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள். நிறைய வரிகளை அதில் சுட்டிக்காட்டி கொண்டே சொல்லலாம். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம் என்று. ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். இந்த துயரம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மீனவர்களின் வாழ்விலே விடியல் இல்லை என்ற கசப்பான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முடியும் தொடர்ந்தால் தொடரும். அப்படி ஒரு அழகான பாடலை படகோட்டி திரைப்படத்திற்காக எழுதியிருக்கிறார் கவிஞர் வாலி அவர்கள். இந்த பாடல் மட்டுமா? வர்க்கபேதத்தை வேறறுக்கக்கூடிய ஒரு பாடலையும் இந்த படத்திலே மிக அழகாக படைத்திருக்கிறார் வாலி. அந்த பாடல்தான்
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற வரிகள். திரும்ப இன்னும் சில வரிகள். இயற்கையெல்லாம் மனிதனுக்கு வர்க்கபேதம் இல்லாமல் இவன் ஏழை இவன் பணக்காரன் என்று பார்த்து கொண்டு கொடுப்பதில்லையே, ஏன் மனிதன் மட்டும் இப்படி இருக்கிறான் என்று சாட்டையடி கேள்வியாக கேட்கக்கூடிய வரிகளை இந்த பாடலில் அமைத்திருக்கிறார். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுப்பதில்லை என்று அந்த பாடல் அப்படியே சென்று கொண்டே இருக்கும். இது போன்ற பாடல்கள் எல்லாம் கவிஞர் வாலி என்று எழுதினார் என்று சொன்னால் நமக்கு வியப்பிற்கு மேல் வியப்பு ஏற்படத்தான் செய்யும். இப்படியே தொடர்கிறது அவருடைய பயணம். குறிப்பாக நம்முடைய மக்கள் திலகம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் எழுதிய பாடல்கள் அவருடைய அரசியல் வெற்றிக்கு துணை நின்றன என்றால் மறுக்கவே முடியாது. அத்தனை அழகான பாடல்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு வாலி அவர்கள் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சில பாடல்களை சொல்லலாம். நான் சொன்ன அந்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலாகட்டும், பாசம் திரைப்படத்தின் பாடலாகட்டும், அதேபோல் பல்வேறு பாடல்களை, குறிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளையில் மிக அழகான ஒரு பாடலை எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பாடல் ஒரு காரணமாக இருந்தது என்றால் மிக இல்லை. அந்த பாடல் தான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல். இந்த பாடலில் தான் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறார் எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்த பின் என்று மக்கள் எல்லோரும் பேசினார்கள். இந்த பேச்சுக்கு காரணமானவர் வாலி அவர்கள் என்றால் மிக இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை அது கடமை என்ற பாடலும் கூட வாலி அவர்கள் எழுதியதுதான். இப்படி பல பாடல்கள் அவருடைய அந்த எம்ஜிஆர் அவரின் வெற்றியில் துணை நின்ற பாடல்கள். அன்பேவா திரைப்படத்தில் இன்னொரு பாடலையும் சொல்லலாம். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது என்ற பாடல். சிம்லாவிலே அப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த சூட்கேஸை தூக்கி கொண்டு செல்வார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதை வெறும் சூட்கேஸாக இருந்தால் வெகு எளிதாக எம்ஜிஆர் அவர்கள் தூக்கி சுழற்றி விடுவார் என்பதற்காக அந்த சூட்கேஸ் நிறைய செங்கற்களை அடுக்கி வைத்திருந்தார்களாம். எம்ஜிஆர் அவர்கள் அந்த சூட்கேஸையும் தூக்கி அந்த கணத்தையும் தூக்கி சுழற்றினார் என்ற கதைகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை தூக்கி சுழற்ற வைத்த சொற்களுக்கு சொந்தக்காரர் வாலி. அந்த பாடலின் வேகத்திற்கு அவர் அந்த சுமையை பெரிதாக கருதவில்லை. அந்த பாடலை கேட்டு கேட்டு அதை நடிக்கும் போது அந்த பாடலுக்கு ஏற்றவாறு நடிக்க வேண்டும் என்பதற்காக கனமான அந்த சூட்கேஸையும் தூக்கி சுழற்றி இருக்கிறார் எம்ஜிஆர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாலி அவர்களுக்கும் இடையிலான கதை மிக சுவாரஸ்யமானது. எப்போதுமே வாலி அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கும் போது ஆண்டவரே என்றுதான் அழைப்பாராம். மாறுங்கள் ஆண்டவரே, அமருங்கள் ஆண்டவரே என்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வாராம். சிவாஜி அவர்களை சொல்லும் போது, சிவாஜி அவர்கள் வாலி அவர்களை சொல்லும் போது வாத்தியாரே என்று அழைப்பாராம். சிவாஜிக்கு அவர் வாத்தியாராக தெரிகிறார், எம்ஜிஆர் அவர்களுக்கு வாழ்வழித்த ஆண்டவனாக தெரிகிறார். இதை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அரசியல் வாழ்வை தனக்களித்த ஒரு அற்பழுக்கற்ற ஒரு மனிதனை அவர் இந்த அளவிற்கு விழித்திருக்கிறார் என்று சொல்லலாம். அன்பிற்குரியவர்களை, வாலி அவர்களின் பயணத்தை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கிட்டத்தட்ட 4 தலைமுறை நடிகர்களுக்கு அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொட்டு, அடுத்து ரஜினி கமல், அதற்கு பிறகு நம்முடைய விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், அதை தொடர்ந்து தற்போது சிவகார்த்திகேயன் வரையும் அவர் தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றால் மிக இல்லை. 4 தலைமுறை நடிகர்களுக்கு வேறு எந்த ஒரு கவிஞரும் இந்த அளவிற்கு பாடல்களை எழுதியதில்லை. கிட்டத்தட்ட 15,000 பாடல்களை தன்னுடைய வாழ்நாளிலே எழுதியிருக்கிறார் கவிஞர் வாலி அவர்கள். இத்தனை பாடல்களை எழுதி இருக்கிறாரே, இவரை உலகமெங்கும் அழைத்திருக்குமே, உலகங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்றிருப்பாரே, உலக பரப்பின் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருப்பாரே வாலி என்று சொல்வீர்கள். வாலி
இந்திய நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிற்கும் சென்றதில்லை. கடல் கடந்து அவர் சென்றதில்லை என்று சொல்வார்கள். பாஸ்போர்ட் இல்லாத பாட்டுக்காரர் என்று அவரை சொல்வார்கள். வேறு இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் அவர் சென்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழர் நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள். வாலி அவர்களை பற்றி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அண்மையில் ஒரு பாடல், உங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு பாடல் தான் சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற முன்பே வா என் அன்பே வா எனும் பாடல். இந்த பாடலிலும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள், கவிஞர் வாலி அவர்களை வைத்து பாடல் எழுத நினைத்த கிருஷ்ணா முதல் நாள் பாடல்களை, அவருடைய அந்த மெட்டுகளை எல்லாம் சொல்லி இந்த பாடல் வேண்டும், நம்முடைய ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறார், அந்த மெட்டை சொல்லி இந்த பாடல் வேண்டும் என்று கேட்கிறார். கவிஞர் வாலி அவர்களும் பாடலை எழுதுகிறார். பார்த்துவிட்டு இந்த வேறு இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமே என்று சொல்கிறார் கிருஷ்ணா. மிகச்சிறப்பான வரிகளை அந்த பாடலுக்கு எழுதியிருந்த வாலிக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறேன், ஒரு காதல் பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று எனக்கு தெரியாதா, நீ என்ன சொல்வது என்று கோபித்து கொண்டு எழுந்து சென்று விடுகிறார் வாலி. மறுநாள் காலை 4 மணி கிருஷ்ணா அவர்களுக்கு, இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது தொலைபேசியிலே. என்ன அழைப்பு என்றால், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வாலி தனக்கே உரிய அதட்டலான குரல் கேட்கிறார். கேட்கும்போது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணா. என் தூக்கத்தை கெடுத்துவிட்டு நீங்கள் தூங்குகிறீர்களா என்று வாலி கேட்கிறார். கேட்டுவிட்டு, நான் ஒரு பாடலை இதோ உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், பாடுங்கள், இந்த பாடலை நீங்கள் நிச்சயமாக மாற்றச் சொல்ல மாட்டீர்கள் என்று இடம்பெற்ற பாடல்தான் முன்பே வா என் அன்பே வா பாடல். இப்படியெல்லாம் பல சுவாரஸ்யமான கதைகள் வாலியினுடைய வரலாற்றிலே உண்டு. வாலி என்றாலே அவதார புருஷன் தான். அவர் எழுதிய அவதார புருஷன் என்னும் நூலும் கூட அப்படிப்பட்டதுதான். ராமாயணத்தை மிக அழகாக அவதார புருஷன் என்னும் பெயரிலே எழுதியிருக்கிறார். அற்புதமான அந்த அவதார புருஷனை படிக்கும் போதெல்லாம் நாம் ஏற்கனவே கம்பராமாயணத்தை படித்திருப்போம், வால்மீகி ராமாயணத்தை படித்திருப்போம். ஆனால் அவற்றிலெல்லாம் இல்லாத அளவிற்கு புதுக்கவிதையிலேயே அவதார புருஷனை படைத்தவர் கவிஞர் வாலி அவர்கள். ஒவ்வொருவர் வெற்றியிலும் துணை நின்றிருக்கிறார் வாலி. மணிரத்னம் அவர்களின் வெற்றியிலும் கூட துணை நின்றிருக்கிறார். இளையராஜா அவர்களோடு இணைந்த இவரது பயணம் மிக அற்புதமான, அடர்த்தியான, அழகான பயணம் என்று சொல்லலாம் வாலி அவர்களின் பயணம். குறிப்பாக மணிரத்னம் அவர்களின் படங்களுக்கெல்லாம் பல பாடல்களை எழுதியவர் வாலி. மௌனராகம் படத்தில் மிக அழகான பாடல்களை படைத்திருக்கிறார் மணிரத்னத்துடைய இயக்கத்திலே. நிலாவேவா செல்லாதேவா எனும் பாடல், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே எனும் பாடல் மிக அழகான இசையோடு இயைந்து போகக்கூடிய பாடல்களை கவிஞர் வாலி அவர்கள் படைத்திருக்கிறார். மெட்டுக்கு பாட்டெழுதுவதில் வல்லவர் வாலி என்று சொல்வார்கள். வாலியின் பயணம் மிக அழகானது. நாம் ஏற்கனவே எம்எஸ்வி அவர்களில் தொடங்கி அடுத்ததாக பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை எழுதிவிட்டு, இளையராஜா அவர்களின் இசையில் பல பாடல்களை படைத்துவிட்டு, அதன் பின்பாக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கும் முன்பேவா அன்பேவா பாடலை படைத்தார் என்று பார்த்தோம். இவரை பற்றி ஒரு சொலவடை உண்டு. இவருடைய பாடல்களில் சற்று ஆபாசம் மிகுந்திருக்கும் என்று சில பேர் கருதினார்கள். அதை ஒரு மேடையிலும் கேட்டு விடுகிறார்கள். இவர் ஒரு கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கவியரங்கத்திலே ஒரு பக்கம் பாடல்களை மிகச்சிறப்பான முறையில் படைக்கிறீர்கள், ஆனால் ஒரு இழிவான பாடல்களையும் கூட நீங்கள் படைக்கிறீர்களே என்று கேட்டபோது, அதற்கு மேடையிலேயே அந்த கவியரங்கத்திலேயே கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறார். இங்கு நான் வண்ணமொழி குழந்தைக்கு பாலூட்டும் தாய், அங்கு நான் விட்டெறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய் என்று. இங்கே நான் தாயாக இருக்கிறேன் தமிழுக்கு, கவியரங்கங்களில் நான் தாயாக இருக்கிறேன் என்னுடைய தமிழுக்கு. ஆனால் அங்கே இயக்குனர்கள் என்ன கேட்கிறார்களோ, தயாரிப்பாளர்கள் என்ன கேட்கிறார்களோ, அவர்களுக்கு நான் எழுதுவதுதான் முதன்மையான கடமையாக இருக்கிறது. எப்படி அவர்கள் கேட்கிறாரோ அப்படி நான் எழுதுகிறேன் என்கிறார். இதைத்தான் அந்த 2 வரிகளில் சொல்லியிருப்பார். இங்கு நான் வண்ணமொழி குழந்தைக்கு பாலூட்டும் தாய், அங்கு நான் விட்டெறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய் என்று.
இப்படி மிக அழகான பாடல்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை கூட ஒரு விளக்கமாகவும் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட பந்தம் என்று சொன்னால், ஒருவர் ஒரு தொழிலை செய்கிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை மிக அழகாக சொல்வார். ஒருவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனால் அவர் ஹிந்துவை பற்றி பாடச் சொன்னால் எழுதச் சொன்னால் எழுத வேண்டும். இதற்கு பல பல பேர்களை அவர் அடையாளம் காட்டுகிறார். அப்படி யார் எதை கேட்கிறார்களோ அதை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மிக இல்லை. யார் எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே கொடுப்பதுதான் வாலியின் பழக்கம். இதை ஒரு அழகான சொல்லாடலால் அவர் குறிக்கிறார். நிஷ்காமிய கர்மம் என்கிறார். நிஷ்காமிய கர்மம் என்ற வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், உன்னுடைய வேலையிலே எந்த வேலையை எடுத்துக்கொண்டாயோ அதுவாகவே நீ மாற வேண்டும் என்று பொருள். அப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்மத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தவர் கவிஞர் வாலி அவர்கள். வாலியை பற்றி எண்ணற்ற கதைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்றால் வாலி அவர்கள் ஒரு கவிஞராக வாழ்ந்ததை விட பலருக்கும் நண்பராக வாழ்ந்தது அதிகம். அந்த நண்பராக வாழ்ந்த அவரால் தான் சிறந்த நட்பிற்கான பாடல்களை படைக்க முடிந்தது. குறிப்பாக 2 பாடல்களை சொல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி நிறைவடையாது. நட்பின் அருமையை சொல்லும் பாடல்கள் பலவற்றை படைத்திருக்கிறார். முஸ்தபா முஸ்தபா எனும் பாடலை கவிஞர் வாலி அவர்கள் தான் படைத்தார். அதுபோன்ற பல பாடல்களை, ஒரு நண்பனின் கதை இது எனும் பாடலை அவர்தான் படைத்திருக்கிறார். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன் போன்ற பாடல்களை எல்லாம் அவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட தாயை பற்றி அவர் படைத்த பாடல்கள் காலங்காலமாய் நின்று பாடக்கூடிய பாடல்களாக அமைகின்றன. குறிப்பாக மன்னன் திரைப்படத்திற்காக அவர் எழுதிய பாடல், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாடல். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்ற பாடல். இந்த பாடல் எத்தனை மேடைகளில் கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி பக்தி பாடல்களாகட்டும், தாயை பற்றிய பாடல்களாகட்டும், அரசியல் பாடல்களாகட்டும், காதல் பாடல்களாகட்டும், தன்னை மிஞ்சக்கூடியவர் எவரும் இலர் என்னும் அளவிற்கு அந்த பாடல்களை படைத்திருக்கக்கூடிய கவிஞர் வாலியை நாம் எக்காலத்திலும் மறந்துவிட முடியாது, மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக இந்த உலகம் வாலி அவர்களை இழந்திருக்கிறது. ஆனால் அவருடைய தமிழையோ அவருடைய பாடல்களையோ இழக்கவில்லை. அது நம்முடைய மிகப்பெரிய சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் வாலி அவர்களின் இந்த பாடல்களை எல்லாம் அடுத்து வரும் தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை வழங்கினோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்த உங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலி அவர்கள் படைத்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது என்று கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்.